அப்படி கூட்டம் வருது சச்சினுக்கு. மக்கள் பயங்கர எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்காங்க. இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே கமலா தியேட்டர்ல இதே லாபில இங்க பூஜை போட்டு தாத்தாவும் தானு சாரும் ரீல் பெட்டி எடுத்து கொடுக்குற போட்டோஸ் படம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரியா இருக்கு. இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு சீனும் அப்படியே ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு இளைய தலைமுறையை பார்க்கணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சச்சின் ஒரு ட்ரீட். இது வரைக்கும் வந்து சச்சினுக்கு எத்தனை டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு? இன்னும் எனக்கு தெரிஞ்ச கியூல நிப்பான். இப்போ வரைக்கும்னா ஒரு 15,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிருக்கு சச்சினுக்கு. இப்போ வரைக்கும் கண்டிப்பா தாண்டி தான் இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு ஸ்கிரீன் டூல மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கே 15,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிடுச்சு. அன்டில் May 1 வந்து உங்களுக்கு ரெட்ரோ வர வரைக்கும் சச்சினோட ரன் ஹவுஸ்ஃபுல்லே தான் கமலால போகுது. அடுத்த வருஷம் ஏப்ரல்ல வந்து தெரிய வருது. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். குட் பை டக்லிக்கான அந்த டிக்கெட்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் சோல்ட் ஆன டிக்கெட்ஸ் வந்து எவ்வளவு சொல்லலாம்? இனிஷியலா இன்ஃபேக்ட் 15,000 டிக்கெட்ஸ் அட்வான்ஸ் புக்கிங்ல. நான் சொல்றது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னா 9ஆம் தேதி நைட் வரைக்குமே ஆல்மோஸ்ட் 15,000 பிளஸ் டிக்கெட்ஸ் அட்வான்ஸ்லேயே போகுது. அஜித் சருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் விடாமுயற்சியோட 3 times இருக்கு GBU. ஸோ ஹவுஸ்ஃபுல்ல போகும்போது எந்த படம் ஹவுஸ்ஃபுல்ல போனா நம்ம அதை மாற்ற முடியும். AK சார் விஜய் சார் ரெண்டு லெஜெண்ட்ஸோட படத்தை போடுறதா தொண்டையே போயிடுச்சு. திருவிழா மாதிரி தான் போயிட்டு இருக்கு தியேட்டர்ஸ். ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் ஒன் லாஸ்ட் டைம் அந்த ஃப்ரேமை பார்க்கும் போதே அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வருது. ஹார்ட் பிரேக் மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, அந்த 69 படத்தையும் நம்ம ரீரிலீஸ் பண்ணி இதே வைபை கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் மோர் சீனுக்கு எதுக்கு ஏதாவது கேட்கறாங்களா? சீனுங்கிறத தாண்டி அவங்க வரதே வந்து படம் பிளஸ் அந்த வாடி வாடி சாங்க்கு மட்டும்தான் வர பாட்டுக்காக தான் வராங்க. லாஸ்டா வந்து அப்ப இமெயில் அனுப்ப மாட்டேன், அப்ப லவ் அப்படிங்கும்போது போய் அனுப்ப பண்ணுவாங்க. அந்த சீனே ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க ரீரிலீஸா? சினிமா பிடிச்சவங்களுக்கு மங்காத்தா BGM ஓட மங்காத்தாவை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆசை. போட்டலாம் ஓகேவா? டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா வந்து ரீரிலீஸ்னு ஒரு ட்ரெண்ட் உருவாக்கி விட்டு அது வந்து இப்ப எல்லாரே வந்து மனசளவுல ரொம்ப ஹாப்பியா வச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ. அதுக்கு மக்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும்ல. அது சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரீரிலீஸ் இவ்வளவு பயங்கரமா போகுது, இவ்வளவு வைபா இருக்குன்னா அது காரணமே அவங்கதான். ஓகே. மெயினா வந்து இந்த ஏப்ரல் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி வைபான ஒரு மாசமா ஆகிருது. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20 கில்லி ரீரிலீஸ் வந்து பண்ணீங்க. இந்த வட்டம் வந்து ஏப்ரல் 18 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஏப்ரலுக்கு எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? அடுத்த வருஷம் ஏப்ரல்ல வந்து தெரிய வருது. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். சோ அடுத்த வருஷம் ஏப்ரல் வந்து தெரிய வருது. சரி, கன்ஃபார்மா வருது. அப்ப ஏப்ரல் வட்ட நாங்க ஏதோ ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே. பொதுவாக வந்து தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய படங்கள் அப்டேட்டா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் எல்லாமே நடக்குது. இந்த 4 மாசத்துக்காக ஏன் வந்து காத்திருக்காங்க? அதுக்கு ஏதாவது சீக்ரெட் ஏதாவது இருக்கா? அப்படி ஸ்பெஷலா உங்களுக்கு நிறைய வந்து ஹாலிடேஸ் இருக்கும். ஓகே. ஜனவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் லீவ்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலிடே. ஓகே. பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் லைனா அப்படியே லீவ் இருக்கும். அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லி வரும்போது அப்படியே லைனா மாவீர் ஜெயந்தி, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, தமிழ் நியூ இயர் லைனப்பா லீவ் இருந்துச்சு. ஸோ மெயினா வந்து மார்ச் மாசம் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் சீசன். ஸோ காலேஜ் எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் ஆரம்பிக்கிறது வந்து ஏப்ரல் ஆரம்பிக்கும். ஸோ ஏப்ரல் வந்து எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸுக்கு ஏப்ரல் மந்த் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஸ்கூல் லீவு, காலேஜ் வந்து செமஸ்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வெளில வருவாங்க. ஸோ ஏப்ரல் மந்த் வந்து ரொம்ப ஒரு லீவ் ஜோன்ல இருக்கனால வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல். இதுதான் காரணம். தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் லீவ் போடுற மாதிரி ரொம்ப கம்மியான படங்கள் வர்றதுக்கான காரணம் இதுதான். ஓகே. ஸோ கில்லி ரீரிலீஸ் வந்து நம்ம தமிழ் சினிமால அவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய் சாரே வந்து என்னடா இப்பெல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். இப்ப கம்பேரிட்டிவா என்ன சொன்னாங்க அப்படின்னா, படையப்பா படம் வந்தப்ப வந்த கலெக்ஷனை விட கில்லியோட ரீரிலீஸ் கலெக்ஷன் அதிகம்னு சொல்றாங்க. அது உண்மையா? இது ரொம்ப தப்பான கம்பேரிஷனா இருக்கீங்க. எனக்கு இது கம்பேரிஷன் வேல்டா பாருங்கன்னா, படையப்பா வந்தது எந்த டைம் எஸ் அப்ப கில்லி வந்துன்னா அந்த டைம் தான் கம்பேர் பண்ணலாம். இப்ப கம்பேரிஷனே நம்ம பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. அது தப்பான கம்பேரிஷன். அதை பத்தி கமெண்டே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா படையப்பா எவ்வளவு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், கில்லி அந்த டைம்ல பிளாக் பஸ்டர். அதோட கலெக்ஷன்ஸ் அப்ப என்ன இப்ப என்னங்கிறது ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் தெரியும். நம்மளுக்கு as a theater owners எங்களுக்கும் தெரியாது, காமன் ஆடியன்ஸுக்கும் தெரியாது. சோ நம்மளா ராங் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். நிறைய பேர் மாதிரி பேசியிருக்கேன், அது கண்டிப்பா அது ராங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா எது அது வந்த டைம் வேற. அப்போ வரும்போது டிக்கெட் விலை எவ்வளவு நீங்க சொல்லுங்க? படைப்பு வரும்போது டிக்கெட் விலை என்ன? ஏன்னா நான் அப்ப பிறந்திருப்போனா மேபி 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா அப்படிலாம் இருக்கும். அப்படிங்கும்போது இப்ப டிக்கெட் விலை எவ்வளவு? சோ அந்த கம்பேரிஷன் இருக்குல்ல. சோ அப்ப நம்ம அது அப்ப 100 டிக்கெட் விட்டாதான் 100 ரூபாவே வரும். இப்போ ஒரு டிக்கெட்லயே 190 ரூபா மாதிரி.
ஸோ அது கம்பேரிஷன் எனக்கு அது என்ன கலெக்ஷன்ஸ் தெரியல, பட் அதை கம்பேர் பண்றது தப்பான கம்பேரிஷன். ஓகே. ஸோ சச்சினோட அதாவது அந்த படம் ஸ்டார்ட் ஆகுறத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த பிஜிஎம்மோட ஸ்டார்ட் ஆகுற மாசப் அந்த டைட்டில் கார்டுக்கு வந்து யாரு காரணம்? படக்குழுவினரை ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்களா இல்ல அது ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கு? யாரு தான் ரெடி பண்ணா? இல்ல அது வந்து சச்சினோட ஸ்டார்டிங் வந்து தானு சார் ரெடி பண்ணது. தானு சார் தனியா தானு சார் ரெடி பண்ணது தான். பட் நம்ம தியேட்டர்ல உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு மேஷப் மாதிரி நாங்க ஒரு டைட்டில் கார்டு போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தானு சார் பண்ணது. ஸோ மக்கள் பயங்கர எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்காங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா அப்படி கூட்டம் வருது சச்சினுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கமலா தியேட்டர்ல இதே லாபில இங்க பூஜை போட்டு தாத்தாவும் தானு சாரும் ரீல் பெட்டி எடுத்து கொடுக்குற போட்டோஸ் இருக்கு எங்க கிட்ட. அப்போ கூட வந்து சச்சின் வந்து இப்படி ஓடுச்சான்னு தெரியல, இப்ப அப்படி ஓடுது போல. ஓகே. இது கேட்கும் போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்கு. அண்ட் மெயினா வந்து சச்சினுக்கு வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு, மக்கள் வந்து எக்ஸைட் ஆகி ஸ்கிரீன்லாம் பாக்குறோம் அடடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அதையும் தாண்டி வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து பெரிய ஸ்கிரீன் வந்து ஏன் கொடுக்காத காரணம் என்னது ப்ரோ? இதுல வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து பெருசுல போட்டிருந்தோம் சச்சின். மத்த 4 ஷோஸ்மே வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்து குட் பேட் அக்லி போட்டிருந்தோம். அதுக்கு என்ன குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி 1 வீக் தான், அது ஸ்டில் ஃபுல்லே போகுது. அஜித் சாருக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். விடாமுயற்சியோட 3 டைம்ஸ் இருக்கு GBU. டு பி வெரி ஹானஸ்ட். சோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கு, பில்லா மங்காத்தா மாதிரி இருக்கு. சோ அது ஹவுஸ்ஃபுல்ல போகும்போது எந்த படம் ஹவுஸ்ஃபுல்ல போனா நம்ம அதை மாத்த முடியாது. சோ அது ஃபுல்லே போறதுனால மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லா GBU, ஒரு மார்னிங் ஸ்பெஷல் ஷோ மட்டும் சச்சின். அதே மாதிரி ஸ்கிரீன் 2ல வந்து ஃபுல்லாவே சச்சின். ஓகே. இது வரைக்கும் வந்து சச்சினுக்கு எத்தனை டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு? இன்னும் எனக்கு தெரிஞ்ச கியூல நிப்பாங்க. இல்ல கண்டிப்பா, ஏன்னா இப்போ வரைக்கும்னா ஒரு 15,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிடுச்சு சச்சினுக்கு இப்போ வரைக்கும். கண்டிப்பா தாண்டி தான் இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு ஸ்கிரீன் 2ல மட்டும் தான் போட்டிருக்கோம். சோ அதுக்கே 15,000 பிளஸ் டிக்கெட்ஸ் போயிடுச்சு. இன்னமும் ரன் இன்னும் அன்டில் May 1st வந்து உங்களுக்கு ரெட்ரோ வர வரைக்கும் சச்சினோட ரன் ஹவுஸ்ஃபுல்லே தான் கமலால போகுது. 28th மண்டே காலையில 12:15 ஷோ வரைக்கும் கமலால இன்னைக்கு 20ஆம் தேதியே ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் 8 நாள் இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இப்பவே ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ரேஞ்சில இருக்கு. ஓகே. அப்ப குட் பேட் அக்லிக்கான அந்த டிக்கெட்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் சோல்ட் ஆன டிக்கெட்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லலாமா? இல்ல அது நானே ரிலீஸ் பண்றேன், எவ்வளவுங்கிறது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஐம் யெட் டு செக். பட் ரொம்ப நல்லா போயிருக்கு. குட் பேட் அக்லி வந்து இனிஷியலா இன்ஃபேக்ட் 15,000 டிக்கெட்ஸ் அட்வான்ஸ் புக்கிங்ல, நான் சொல்றது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னா 9ஆம் தேதி நைட் வரைக்குமே ஆல்மோஸ்ட் 15,000 பிளஸ் டிக்கெட்ஸ் அட்வான்ஸ்லயே போயிருந்துச்சு. ஓகே. ஸோ டோட்டலா வந்து இந்த சச்சின்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த சீனை வந்து ஒன்ஸ் மோர் சீனுக்கு எதுக்கு எதாவது கேக்குறாங்களா? சீனுங்கிறத தாண்டி அவங்க வரதே வந்து படம் பிளஸ் அந்த வாடி வாடி சாங்க்கு மட்டும்தான் வர பாட்டுக்காக. சோ அந்த வாடி வாடி வந்து அபி தேக்கோ சூப்பர் ஸ்டார்ங்கும் போது இப்ப நான் பேசும்போது என் வாய்ஸை வச்சு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. ஏன்னா AK சார், விஜய் சார் 2 லெஜெண்ட்ஸோட படத்தை போடுறதால தொண்டையே போயிடுச்சு நம்மளும் கத்தி. சோ அந்த அளவுக்கு ஒரு கிரேஸா போகுது தியேட்டர்ஸ். இப்ப திருவிழா மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு தியேட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம இன்ஃபேக்ட் கடைசி லாஸ்டா வந்து அப்ப இமெயில் அனுப்ப மாட்டேன், அப்ப லவ் அப்படிங்கும் போது போய் பண்ணுவாங்க, அந்த சீனே ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு சீனும் நான் ஃபன்னா சொன்ன ஒரு விஷயம் தான். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய அந்த கமெண்ட்ஸ் எனக்கு வருது, ப்ரோ படத்தையே ஒன்ஸ் மோர் போடுங்க ப்ரோங்கிற கமெண்ட்ஸ் வருது ரீசெண்ட் டைம்ஸ்ல. சோ அப்படி இருக்கும் போது வந்து ப்ரோ நீங்க தான் ப்ரோ திருப்பி டிக்கெட் எடுத்து வந்து பாக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு, ஏன்னா விஜய் சாரை வந்து இந்த மாதிரி ஒரு இளைய தளபதியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கூலா ஜாலியா அந்த படமே அப்படியே விண்டியா பிரீஸியா போகும். சோ அந்த மாதிரி விஜய் சாரை நம்ம நிறைய ஃபைட் ஆக்ஷன் மாஸ் அப்பெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கூலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு இளைய தளபதியை பார்க்கணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்க. சோ அவங்களுக்கு சச்சின் ஒரு ட்ரீட் ஆகும். ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா நாங்களே டிவில வந்து 100 தடவைக்கு மேல பார்த்தாலும் பார்த்தப்ப என்னடா அது அப்படியே ஃபுல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்ற ஒரு. அதான் டைரக்டர் வந்திருந்தாங்க FDFSக்கு, தாடி பாலாஜி எல்லாம் வந்திருந்தாங்க, தானு சார் வந்திருந்தாங்க. வரும்போது கூட நான் அதான் சொன்னேன், படம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரியா இருக்கு, இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஒரு சீனும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கமலான்ல எல்லா தியேட்டர்லயுமே வந்து டிக்கெட் புக் பண்ணலாம்னாலே அது ஒண்ணு ஃபாஸ்ட்லி ஃபில்லிங் ஆரஞ்சோ இல்ல ரெட்லயோ தான் இருக்கு. கமலாலாம் கிரேல இருக்கு, உள்ளே போக முடியல ஒரு டிக்கெட் கூட, அந்த மாதிரி எனக்கே கிடைக்கல ப்ரோ. சோ அந்த மாதிரி போகுது. சோ இது காரணம் வந்து மக்கள் கிட்ட இருந்து வர சப்போர்ட் தான். சோ மக்கள் இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கிற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பொதுவா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் புது படமா இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்களுக்கு தான் அந்த ஷேர் ப்ராஃபிட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஷேர் ஆகும். இப்ப ரீரிலீஸ் அப்படின்னா அது என்ன கான்செப்ட்? இதே கான்செப்ட் தான். படத்தோட ப்ரொடியூசர் இப்ப தானு சார் ப்ரொடியூசர்னா தானு சாருக்கு தியேட்டர் ஓனருக்கும் ஷேர் ஆகும். ஓகே, இப்ப வந்து ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம். சோ அது எல்லாரும் 2026ல தியேட்டர் மாஸ் ஆக போதா, என்ன ஆக போகுது, வெளியே வந்தோடனே மக்கள் வந்து எவ்வளவு எமோஷனல் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. அது ஒன் லாஸ்ட் டைம் அந்த ஃப்ரேமை பார்க்கும் போது அந்த ஃபீலிங் தான் எல்லாருக்கும் வருது, ஹார்ட் பிரேக் மாதிரி இருக்கு.
பட் அண்ணன் வந்து வீட்டை விட்டுட்டு நாட்டுக்காக போறாரு. ம். சோ போகும்போது அவரு எதை சூஸ் பண்றாரோ நம்ம சப்போர்ட் பண்ணோம். ம். பட் அதை தாண்டி வந்து ஒரு தியேட்டர் ஓனருங்கிறத தாண்டி ஒரு விஜய் அண்ணா ஃபேனுங்கிறது எல்லாமே எங்களுக்கு பெரிய வருத்தம். ஏன்னா மாசம் மாசம் விஜய் அண்ணா படம் வர்றதுதான் அந்த தியேட்டருக்கே எப்படி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ம். ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம், ஒரு விஜய் சார் படம், ஒரு அஜித் சார் படம். அதுல விஜய் சார் படம் இல்லைங்கிறது வந்து எங்க எல்லாருக்குமே வருத்தம் தான். ஓகே. பட் பரவாயில்ல, அந்த 69 படத்தையும் நம்ம ரீரிலீஸ் பண்ணி இதே வைபை கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ணி அண்ணனை செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க? அதாவது இந்த வருஷத்துல என்னென்ன படங்கள் எங்களுக்கு வந்து ரீரிலீஸா? ஆ. ரீரிலீஸ் வந்து விஜய் சாரோட வேலாயுதம் வந்து பண்ணணும்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு. அதுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. சொன்னா புரியாத சாங்ஸ்லாம் பயங்கர ஒரு கிரேஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஜாலியா ஃபன் ஃபில்டா எங்களுக்கு த்ரிஷா இல்ல நயன்தாரா வேணும் சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அப்ப அந்த படம் வரும்போது எங்களுக்கு 18 வயசு ஆகல ப்ரோ. இப்ப அதே படம் 18 இயர்ஸ். சோ இப்ப எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்ப அளவுக்கு ட்ரூவா இருக்காங்களா? சோ அந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வருது. சோ அது பிளான் இருக்கு. பட் மக்கள் அதிகமா கேக்குறது வந்து மங்காத்தா. கேட்காத ஆளே இல்ல மங்காத்தா. அதே மாதிரி ஏன்னா இப்போ உங்க கேமராமேன் பிரதரோட ரியாக்ஷன் கூட எனக்கு ஆமா ஆமா ஆமா. சோ அந்த என்ன எல்லாரும் பக்கமா இருக்கு, எல்லா அஜித் சார் ஃபேன்ஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது அஜித் சார் ஃபேனுங்கிற தாண்டி சினிமா பிடிச்சவங்களுக்கு மங்காத்தா பிஜிஎம் மங்காத்தாவை தியேட்டர்ல பாக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆசை. சோ ப்ரொடியூசர்ஸ் காதுக்கு இது போய் மங்காத்தா சீக்கிரமா கிடைச்சா அதான் ரியாக்ஷன் அவர் கொடுத்தாரு. ஆஃப் கேமரா அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது அதான் ரியாக்ஷன். அதே மாதிரி நான் வந்து ஒரு பயங்கரமான ரஜினி சாரோட வெறியன் நானு, தலைவரோட ஃபேன். சோ எனக்கு படையப்பா வரணும். அந்த ஸ்விங் சீன் மேல இருந்து இருக்கிற சீன் எத்தனை வாட்டி வேணாலும் ஒன்ஸ் மோர் போடுவோம், பாத்துக்கிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நான் தான் சொன்னேன், நீங்களா வந்து ஒரு ஹீரோயின் எவ்வளவு நேரம் வேணாலும் பாப்பீங்க, நான் ரஜினி சார் எவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துக்கிட்டே இருப்பேன், பாத்துக்கிட்டே இருப்பேன் எந்த படமா இருந்தாலும். சோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து மன்னன், படையப்பா, அண்ணாமலை, அருணாச்சலம், வீர எந்த ரஜினி சார் படமா இருந்தாலும் நாங்க பார்ப்போம். சோ அது கிரேஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து பொல்லாதவன் நிறைய பேர் கேட்கறாங்க. 3 வந்துச்சு. அதே மாதிரி வந்து மயக்கம் என்ன வந்துச்சு, யாரடி நீ மூவினி வந்துச்சு, வேலையில்லா பட்டதாரி வந்துச்சு. சோ இந்த லிஸ்ட்ல பொல்லாதவன் வேணும்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எஸ்டிஆர் அந்த பர்த்டேக்கு வல்லவன் மன்மதன் போட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. வல்லவன் மன்மதன் போட்டிருந்தோம், ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. வல்லவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் டைலாக் ஒன்ஸ் மோர் போட்டோம். யூஸ்வலா பாட்டு ஒன்ஸ் மோர் போடுவோம், வல்லவன் படத்துக்கு வந்து டைலாக் ஒன்ஸ் மோர் போட்டோம். அதை நிறைய பேர் கேட்கறது வந்து போடா போடியும் வேணும். சோ அப்படி சொல்லி கேக்குறாங்க. சோ நிறைய அலைப்பா இதை கேக்குறாங்க. இன்னொரு படம் காலேஜ் மத்தியில பயங்கரமா கேக்குற படம் வந்து ஓகே கண்மணி வந்து பயங்கரமா போட்டலாமா பிரதர்? ஓகேவா? அது இப்ப கப்பிள் சீட் வேற போட்டிருக்கோம். பிரதர் வந்து கையை காட்டுறாரு. சோ அதனால கப்பிள்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும் வரலாம்ல, தாராளமா வரலாம். ஓகே. இப்ப நீங்க எத்தனை கப்பிள் விட வேணாலும் வரலாம், அது வந்து உங்க தனிப்பட்ட இஷ்டம். ஒருத்தனுக்கு ஒண்ணுக்கு. இப்ப ஆக்சுவலா தியேட்டர் ரெனோவேட் பண்ணிருக்கோம். ரெனோவேட் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 சீட்ஸ் வந்து கப்பிள் சீட்ஸா மாத்தி இருக்கோம். ஓகே. சோ இப்ப கேக்குறாங்கங்கறதுனால இதுக்காகவே கப்பிள் ஆகாதே, கப்பிள் ஆகிட்டு கப்பிள் சீட் உங்களுக்கு வரதுக்கு ஒரு ரீசன் தேவை. இந்த ரீசனை சொல்லி நீங்க எப்படி வந்துருவீங்க? ஏதோ ஒண்ணு உங்க புண்ணியம். எல்லாரும் வந்து குஷி படத்துக்காக காத்திருக்காங்க. குஷி கண்டிப்பா வருமா? குஷி வரும், தெரி வரும் நான் சொன்ன மாதிரி. சோ நிறைய மூவிஸ் கண்டிப்பா பிளான்ல இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் கொடுக்க நாங்க போட்டு மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்போம். தியேட்டர்ல வந்து ரீரிலீஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் சொன்னாங்க, அது வந்து சினிமாவோட இதாயிரும்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்க சொல்லும் போது ஜிபியூக்கும், அதாவது கரண்ட்ல போறக்கூடிய படத்துக்கும் க்ரௌட் வராங்க, அதே மாதிரி ரீரிலீஸ்க்கும் வராங்க. ரொம்ப ஆர்கானிக்கா இருக்குல்ல அது. என் ஃப்ரெண்ட்ஸ் நானே வந்து இப்ப நாங்க ஃபேமிலியோட வந்து ஜிபியூ பார்த்தோம். நான் 2 வாட்டி பார்த்தேன். பார்த்துட்டு திருப்பி சச்சின் எடுப்பேன். சோ இந்த படம் பாக்குறவங்க அதை பார்ப்பாங்க, அதை பாக்குறவங்க இதை பார்ப்பாங்க. சோ அது அதான் இப்ப எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வேற ஆயிட்டாங்க. ஒண்ணுதானே பிரதர். இது என்ன விர்ச்சுவல் பிளாக் தெரியும்ல உங்களுக்கு? நீங்க தியேட்டர்ல தான் ப்ரோ இருக்கீங்க. அதாவது அஜித் சார், விஜய் சார் மாதிரி எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து கண்டிப்பா போயிருப்பாங்க. நீங்க உங்களுடைய போட்டோக்களை பார்க்கும்போது இன்னும் அஜித் சாருடைய கரண்ட் போட்டோ எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அஜித் சாரை மீட் பண்ணி என் லிஸ்ட்ல அது பெண்டிங். இப்ப நான் ரீசெண்டா அஜித் சார் எடுக்கல, கரெக்டா சொல்லி அவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி லவ். கண்டிப்பா அஜித் சாரை மீட் பண்ணி அந்த போட்டோ சேர்த்து. நீங்க சின்ன வயசுல அஜித் சார் தியேட்டருக்கு சின்ன வயசுல இருக்கும் போது வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணது இல்ல. அப்பா தியேட்டர் பாத்துருக்கும் போது, சின்ன வயசுல அப்பா பெரியப்பா பாத்துக்கும் போது வந்திருக்காங்க. என்ன படம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ரஜினி சார், கமல் சார் வந்து நல்லா 16 வயதுல ரீடிஜிட்டல் பண்ணி ஒரு லான்ச் ஒன்று பண்ணாங்க. 2 பேருமே சேர்ந்து வந்தாங்க. அப்ப ரஜினி சார், கமல் சார் இப்போ வரைக்கும் அது பயங்கர பீக்கு. அப்ப நான் சின்ன பையன், இந்த சைடு ரஜினி சார், இந்த சைடு கமல் சார், ஒரு போட்டோ. சோ அது ஒரு பயங்கர பீக். அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா ஜெயிலர்
ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நான் தலைவரை மீட் பண்ணேன். அது நீங்க பாத்திருப்பீங்க போட்டோஸ். அப்போ வந்து என்னன்னா தலைவர் கேரவன்ல இருக்காரு, வெளில மீட் பண்ற தலைவரை மீட் பண்ணணும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிருக்கேன். தலைவர் உள்ள சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கமலா தேட்டர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. தலைவர் வரும்போது விஷ்ணுன்னு சொல்லிட்டு வராரு பேரு, பிளாட் அவுட், அவ்வளவுதான் இந்த ஸ்மைலு. அப்படியே நிக்கிறேன் தலைவரை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம. என்ன பண்ண வந்தாரு, ஹலோ கூட சொல்ல, நேரா காலில் விழுந்துட்டேன். தூக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் தூக்கி விட்டு அவ்வளோ கைண்டா அவ்வளோ அன்பா பேசினாரு. அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கிட்ட நம்ம சிம்பிளிசிட்டி பாக்குறோம் பிரதர். விஜய் சாரை பார்த்தேன்ல, விஜய் சாரை வந்து மீட் பண்ணும்போது நான் எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணிருக்கேன், பரவாயில்ல இங்கேயே நான் ஷேர் பண்ணணும். விஜய் சாரை மீட் பண்ணும்போது எப்படி யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கிறது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா வந்து நான் எடுத்துட்டு போன சால்வே அவர் எனக்கு போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு எனக்கு அந்த ஷால் அவர் திருப்பி போட்டு, அது மட்டும் இல்லாம உள்ள போனதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் என் மைண்ட் செட் அப்படின்னு நான் சொல்றேன். உள்ள போறோம், விஜய் இருக்காங்க, அப்படியே விஜய் நான் பாக்குறேன். பார்த்துட்டு பிரதர் உட்காருங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு கேமராமேன் வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. போச்சுடா, போட்டோ கூட கிடைக்காது போல. சரி அண்ணனை பார்த்துட்டோம், அது போதும், போட்டோ எடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா ஒரு போட்டோ என்னடா அப்படிலாம் மைண்ட்ல ஓடுது. வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டாரு விஜய். அப்புறம் தான் தெரியுது எதுக்கு வெயிட் பண்ண சொன்னாருன்னா, இவ்வளவு உட்காரு விஷ்ணுன்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் பேசினாரு என் கூட. பேசிட்டு அப்பா எப்படி இருக்காங்க, ஏன்னா அப்பா அம்மா கல்யாணத்துக்கு துணை மாப்பிள்ளையா இருந்தது வந்து தளபதி தான். சோ அப்பாவோட துணை மாப்பிள்ள வந்து தளபதி தான். ஏன்னா அப்பாவும் தளபதியும் வந்து லைலால இருந்து ஒரே மேட்ச். சோ அந்த கனெக்ட் அப்படியே. சோ அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க. நான் வந்து ஷூட்டிங்ல இருந்து நான் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா நானும் இப்ப லைலா தானா, நானும் லைலால விஸ்காம் தானா பண்றேன் அப்படின்னு. அப்பா அம்மா குட் ஹாய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து கலெக்ஷனோ நம்பர்ஸோ கிடையாது. அந்த மாதிரி அபிஷியல் டாபிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபன்னான டாபிக்ஸ் தான் பேசிட்டு லாஸ்ட்ல வந்து சொன்ன ஒரு வார்த்தை. இப்போ வரைக்கும் இப்ப நான் சச்சின் வந்து இப்ப 4 நாளா ஓடிட்டு இருக்கு. இப்ப ஒரு ஷோ கூட எனக்கு ஆக்சுவலா உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் ஒரு ஷோ கூட விடாம ஒன்ஸ் மோர் ஓடிட்டு இருக்கேன், காலையில நைட் வரைக்கும். ஏன்னா அது வந்து அண்ணன் கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை. அண்ணன் சொன்னார், நீங்க ஒன்ஸ் மோர் போடுறீங்க, அதை நான் பாக்குறேன், இது போதும்டா நம்மளுக்கு, நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயத்த அண்ணன் பாக்குறேன், அப்ப விடக்கூடாது, எல்லா ஷோக்கும் பண்ணணும், ஒரு ஷோ விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ஆசை தான். ஸோ லாஸ்டா வந்து அண்ணன் எல்லாம் பேசுறேன், அண்ணா பாசிபிளா நாட் பாசிபிளான்னு தெரியல, வருஷத்துக்கு ஒரு படமாவது எங்களுக்காக நடிங்கண்ணா அப்படின்னு கியூட்டா சிரிச்சாரு. அதுக்கப்புறம் டோர் வரைக்கும் வந்து எனக்கு அந்த பதட்டத்துல வந்து போட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் போட்டோகிராஃபர் கூப்பிட்டு எடுத்து முடிச்சாச்சு. டோர் வரைக்கும் வந்து ஈஸியான டோர் தான் அது, ஆனா எனக்கு திறக்க தெரியல, கையெல்லாம் நடுங்குது, இப்படி திறக்கிற அந்த தாப்பால திறக்க தெரியல. ஒரு கை வந்து எனக்கு திறந்து விட்டு தேங்க்யூ பிரதருங்கிற பார்த்தா விஜய் சார் வந்து திறந்து விட்டாரு கேரவான் டோர். எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருந்தாலும் எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் கமல் சாரும் தியேட்டர் திறந்து வச்சது கமல் சார் தான். இப்ப ரீசெண்டா கூட அமரன் 103 கூட மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது என்ன ஸ்டேஜ்ல பேச விட்டாங்க. சோ நான் பேசும்போது கீழே இருந்து கமல் சார் கைத்தட்டி என்ஜாய் பண்ணாரு பேசும்போது. அது எல்லாமே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். நீங்க சின்ன வயசுல வந்து சச்சினுடைய அந்த ரீல் வந்து வாங்கினது அதெல்லாம் ஞாபகம் இருக்கு? இல்ல, அப்ப நான் ரொம்ப குழந்தை. பட் அந்த போட்டோஸ் வந்து தாத்தாவும் தானு சார் இருக்க போட்டோஸ் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா. அந்த டைம் வந்து ரிலீஸ் ஆன போது வந்து சந்திரமுகி அந்த அப்போ வந்து ஒரு தியேட்டர்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப நம்ம சச்சின் போடும் போது இங்க சந்திரமுகி போட முடியாது, அப்ப சிங்கிள் ஸ்கிரீனா இருந்துச்சு. சோ கமலால போட்டது வந்து சச்சின் தான் போட்டோம். அதே மாதிரி சச்சின் தான் போட்டிருந்தது, ஆனா சந்திரமுகி எடுக்கல. ஆமா, ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் ஒரு படம் தான். அப்பெல்லாம் வந்து ஒரு படம் வந்து 4 தியேட்டர்ல 100 நாள் ஓடும். இப்ப 100 தியேட்டர்ல 4 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு. முதல் வாரம் வெற்றின்னு போஸ்ட் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் போது இப்ப இவ்வளவு நல்லா சில படங்கள் போகுதுன்னா பெரிய விஷயம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து ட்ரீட் கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு ஹீரோஸா காத்திருக்காங்க. முக்கியமா சூர்யா சாருடைய படம் ரெட்ரோ லுக்கா வந்து பாக்குறோம். அது என்ன மாதிரியான பிளான் எல்லாம் பண்ணிருக்கீங்க? டிக்கெட்ஸ் எப்படி? ரெட்ரோ வந்து இந்த நேரத்துல ஹாப்பியா நான் சொல்றேன், ட்வீட் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கமலால தான். ரெட்ரோக்கு தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் தியேட்டர் கமலா தான் சைன் பண்ணோம். ஸோ ரெட்ரோ கன்னிமா சாங் எல்லா வைபும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா வில் ஹேவ் த டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஜாயின் அஸ் வித் FDFS. ஸோ எல்லா டீமும் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி லைனா பெரிய படங்கள், தக் லைஃப் இருக்கு, கூலி இருக்கு, ஸோ இட்லி கடை இருக்கு. ஸோ லைனா பெரிய படங்கள் நிறைய படங்கள் லிஸ்ட்ல இருக்கு, பயங்கர வெயிட்டிங்ல இருக்கு. சோ இந்த வருஷமே வந்து ஒரு பயங்கர ஒரு சினிமாட்டிக் இயரா இருக்கும் எல்லாருக்கும். ஓகே, சோ குட் பை அக்லிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ்ல வந்து இப்ப ஒரு ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீட்டு அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 ப்ராப்பரா தியேட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு பாதகம் வராம தான் இருக்காங்க. அது அஜித் சார் ஃபேன்ஸோ விஜய் சார் ஃபேன்ஸோ பொதுவா ரசிகர்கள் வந்து ரொம்ப கரெக்டா இருக்காங்க. இப்படியே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கமலான்னு இல்ல, எல்லா தியேட்டர்லயுமே அப்படியே இருந்தா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.